ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட முதல் வீடியோ. இதை நான் ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணலான் இருக்கேன். இந்த சீரீஸ் எதை எக்ஸ்பிளைன் பண்ண போகுதுன்னா, ஒவ்வொரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் ஒரு ஸ்கூலில் 11th ஆர் 12th பண்ணுற பசங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, ப்ரோக்ராமிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இல்லை என்ட்ரி லெவல் ப்ரோக்ராமர்ஸ், இவங்கெல்லாம் வந்து சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங் அல்காரிதம்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட எய்மு. ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பைனரி சர்ச். இந்த ரைட் சைடில் நான் எல்லா ப்ரோக்ராமையும் நான் எழுதி டீட்டெயில்டாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் பண்ண போகிறது உங்கள் கூடவே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன். அந்த ப்ரோக்ராம் எழுதி அதை டிபக் பண்ணி நம்ம நினச்ச அவுட்புட் வருதா, அது எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வருதா அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது பைனரி சர்ச். அதுக்கு முன்னாடி இது என்ன டூல்னு சொல்லிடுறேன். இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கம்யூனிட்டி எடிஷன். இது ஃப்ரீ தான். ஆக்சுவலாக நீங்கள் மைக்ரோசாஃப்டோட பிளாகில் போய் எடுத்தாலே டவுன்லோட் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். ஸோ இட்ஸ் நாட் காஸ்ட் அசோசியேட்டட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃப்ரீ டு யூஸ். ஸோ பைனரி சர்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். பைனரி சர்ச்சில் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இட்ரேட்டிவ் அண்ட் another இஸ் ரிகர்சிவ். பைனரி சர்ச் இட்ரேட்டிவ்ங்கிறது வந்து லூப் மெத்தட் யூஸ் பண்ணுறது, லைக் ஒயில் லூப் தான் அதில் மேஜராக இருக்கும். ரிகர்சிவ் அப்படிங்கிறது ரிகர்சிவ் கால்ஸ் யூஸ் பண்ணி வர்றது. ஸோ அதை நான் ப்ரோக்ராம் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பைனரி சர்ச்னா என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு எலமெண்ட் சர்ச் பண்ணோம், ஆனால் நம்மள்ட்ட இருக்கிற லிஸ்ட்டு வந்து ரொம்ப பெருசுன்னு வச்சுக்கோமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இதில் வெறும் 10 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஆனால் இந்த 10 நம்பரில் நான் வந்து 33 கண்டுபிடிக்கணும். என்னோட டார்கெட் வந்து 33 கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுத சொன்னால் ஒரு லூப் எழுதி அந்த லூப் வந்து 1 2 5 6 8 9 33 போகும். ஸோ 7வது முறையில் தான் அது கண்டுபிடிக்குது. இதுவே பார்த்தீங்கன்னா 55 சொல்லியிருந்தேன்னா இது 55 தொடுறதுக்கு 10 டைம் அந்த லூப் ரன் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது எக்ஸ்பென்சிவான ஆப்ரேஷன். ஸோ அந்த எக்ஸ்பென்சிவான ஆப்ரேஷனை தடுக்கிறதுக்கு தான் பைனரி சர்ச் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பைனரி சர்ச் வந்து ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் வந்து லார்ஜ் டேட்டா செட்டு இதெல்லாம் சார்ட்டடாக இருக்கணும். அதான் முக்கியம். இதில் சார்ட்டட்னா ஒன்றும் இல்லைங்க, அரேஞ்ச் ஆர்டர் பையாக இருக்கணும். இது ஆர்டர்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 12 இருந்துச்சுன்னா இது ஆர்டர் கிடையாது. ஸோ இதுக்கு கண்டிஷன் மெயின் இதுதான். இது ஒரு ஆர்டர் லிஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இதில் பைனரி சர்ச் நீங்கள் அப்ளை பண்ணால் ஈஸியாக நம்பர் கண்டுபிடிக்கும். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டார்டிங் எலமெண்ட்டை வந்து லெஃப்ட்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க, இல்லை மின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப் டு யூ. இட்ஸ் ஜஸ்ட் நேமிங். ஸோ லெஃப்ட்னு சொல்லிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது. இதை வந்து மேக்ஸ் ஆர் ரைட்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ரைட்னு எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா, இது வந்து ஒரு பவுண்ட்ரி மாதிரி. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த நம்பர் இருக்குது 33. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்றப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவில் எது வந்து மிடில் எலமெண்ட்டுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது சரிசமமாக வெட்டுற மாதிரி. சரிசமமாக வெட்டினோம்னா இடது பக்கத்தையும் வலது பக்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம் அடுத்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை சரிசமமாக வெட்டினோம் பிரிக்கிறோம் அப்படின்னா 8 தான் மிடில் எலமெண்ட். ஸோ இதை வந்து மிட்டுன்னு அசைன் பண்ணுவோம். மிட்டுன்னு அசைன் பண்ணிட்டு இப்போ 33ஐயும் இந்த 8ஐயும் நம்ம செக் பண்ணுவோம். 33 8ம் ஒன்றா இல்லை, 8ஐ விட 33 பெருசா அப்படின்னா ஆமாம். ஸோ 8க்கு கம்மியாக உள்ள எதுலேயுமே 33 இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த சைடில் தான் நம்ம பவுண்டரியை சுருக்கிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, அகெயின் இந்த மிட்டை வந்து லெஃப்ட்னு மாற்றிடுவோம். லெஃப்ட்னு மாற்றிட்டோம்னா இப்போ இந்த லெஃப்ட்டை மட்டும் தான், இந்த லெஃப்ட் அண்ட் ரைட்டை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். இந்த பீஸை டோட்டலாக விட்டுருவோம். ஸோ இதை மறந்துடுங்க. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்குது. இப்போ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அகைன் நம்ம மிடில் எதுன்னு பார்ப்போம். மிடில் எதுன்னு பார்த்தா இது. இந்த மிடில் வந்துச்சுன்னா இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோம். 33 ஒன்றா, ஆமாம் 1, அப்போனா ரிட்டன் ட்ரூ. ஸோ இது இருக்குது. இது இருக்கிற இடத்த கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அது என்ன பொசிஷனில் இருக்கா, என்ன இண்டெக்ஸில் இருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 34 இருக்குன்னு வச்சுக்குவோம். நம்ம அல்காரிதம் என்ன பண்ணோம்னா அதே மாதிரியே ரன் பண்ணிகிட்டே இருக்கும். ரன் பண்ணி 34 வந்து இதை விட பெருசு அப்படின்னா இதை கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கும், இந்த பவுண்ட்ரியை. இங்கே ரெண்டுலையுமே அது இல்லைன்னு ஒரு கட்டத்துக்கு மேலே தெரிஞ்ச உடனே அது இல்லை, ஃபால்ஸ்ன்னு சொல்லிடும். அந்த பொசிஷனை அது ரிட்டர்ன் பண்ணாது. இதுதான் இதுக்கு இதோட லாஜிக் ஆக்சுவலாக. இப்போ நம்ம இதை லைன் பை லைனாக கோட் அடிப்போம். இப்போ நான் சொன்ன மாதிரியே தான். ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எல்லாமே லோக்கல் வேரியபிள்ஸ். அடுத்து ரைட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ரைட் வந்து என்னென்னா இந்த லென்த் -1 இதுதான் ரைட்டு. ஸோ இந்த அரேயில் உள்ள லென்த் என்னவோ அதோட டோட்டல் வேல்யூ தான் ரைட்டு.
ஸோ நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இங்கே -1 வச்சுக்கிட்டோம். இங்கே நீங்கள் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இது தேவையில்லை, அது உங்களோட இஷ்டம். அடுத்தது நம்ம எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது பேஸ் கேஸ் என்னன்னு பார்க்கணும். பேஸ் கேஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இப்போ இந்த ரைட் வேல்யூ வந்து 0வா இருக்கு, ஆர் ரைட் சொல்கிறத விட நம் ஸ்டார்ட் லென்த்து வந்து 0வா இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிடலாம் அங்கே இருக்காது எலமெண்ட்டுன்ட்டு. பிகாஸ் இது இங்கே எதுவுமே இல்லை, இது ஒரு எம்டி அரே அப்படின்னா நம்ம அதை இந்த ப்ரோக்ராமே ரன் பண்ண தேவையில்லை, கரெக்டுங்களா? ஸோ அப்போ நம்ம டேரக்டாக ரிட்டன் ஃபால்ஸ் கொடுத்துடலாம். இப்போ மொத்த லாஜிக்கையும் எழுதிட்டு இந்த கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு பேஸ் கேஸ் என்னமோ அதை டக்குன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பேஸ் கேஸோட மீனிங்கு. அடுத்தது நம்ம ஒரு ஒயில் லூப் போடுவோம். ஸோ இந்த ஒயிலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பவுண்ட்ரியை டிக்ளேர் பண்ணிக்குவோம். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்குள்ளே இந்த இது வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். லெஃப்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ரைட் அப்படின்னா 0லேருந்து 10க்குள்ளே, ஸோ அது வரைக்கும் 0 1 2 3 4 5 10 ரீச் பண்ணுற வரைக்கும், அந்த ரைட்டை ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த லூப் சுற்றும். இப்போ நான் அதை லெஃப்டை சுருக்கி 5லேருந்து 10க்குள்ளே என்னன்னா 5 6 7 8 9 10 5 டைம் இந்த லூப் சுற்றும். ஓகே, ஆனால் அதுக்குள்ளே நமக்கு அந்த மிட் வேல்யூ கண்டுபிடிச்சிரும். அதான் அந்த பைனரி சர்ச்சோட பியூட்டியே. இப்போ அடுத்து என்ன சொன்னோன்னா மிட் வேல்யூ டிக்ளேர் பண்ணும். மிட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் லெஃப்ட் டிவைடட் பை 2. ஸோ யூஸ்வலாக அது எப்படி எழுதுவாங்கன்னா ரைட் மைனஸ் லெஃப்ட் பை 2ன்னு கூட எழுதலாம். இது தப்பு இல்லை, இதுவும் கரெக்டு தான். ஆனால் ஏன் நான் இதை அவாய்ட் பண்ணுறேன்னா, இப்போ இன்ட்டு ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷன் ஒன்று நடக்கும், அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நான் இப்படி எழுதுறேன். ஸோ இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ் சால்வ் பண்ணுறோம், அது அரித்மெட்டிக் ஓவர்ஃப்ளோ எக்ஸப்ஷனை சால்வ் பண்ணுறது. இதை பற்றி நான் இன்னொரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு இன்டீஜர் வேல்யூவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட் இருக்கும். அந்த மேக்ஸிமம் லிமிட்டை ஓவர்ஃப்ளோ ஆகாமல் தடுக்கிறதுக்கு டைரெக்டாக ரைட் மைனஸ் லெஃப்ட்னு எழுதாமல் இப்படி எழுதணும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எக்ஸப்ஷனை தடுத்துரும். ஆர்எல்ஸ் நம்ம நீட்டாக அதை ஹேண்டில் பண்ணி வெளியில் அனுப்பலாம் ட்ரை கேட்ச் போட்டு. அதான் அதோட கோல். அதை இன்னொரு வீடியோவில் நான் நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த மிட் வேல்யூக்கு டார்கெட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டார்கெட்னா ரிட்டர்ன் ட்ரூ போட்டுரும். ஸோ அதோட லூப் பிரேக் ஆயிரும், வெளியில் வந்துடும் டோட்டலாக. இல்லை டார்கெட் இல்லை அப்படின்னா 2 கேஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த மிட் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் டார்கெட்டா, பெருசா அதை விட அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ரைட் பவுண்ட்ரியை சுருக்கி மிடிலுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுறோம். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி அந்த பவுண்ட்ரியோட ரைட்டோட பவுண்ட்ரி வந்து மிடில் வந்து நின்றுடும். ஸோ 0 to 10க்கு பதிலாக 0 to 5 அந்த பவுண்ட்ரிக்குள்ளது ரன் ஆக ஆரம்பிக்கும். இல்லை ரைட் வேல்யூ மிட் வேல்யூ வந்து டார்கெட்டை விட கம்மி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி லெஃப்டை கொண்டு போய் மிடில் நிப்பாட்டிடுறோம். ஸோ இந்த -1 +1 ஏன் போகிறேன்னா அந்த 0 இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம இங்கே வச்சுருக்கிறதுனால அதை நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ இப்போ லெஃப்ட் மிட்டு +1 நான் சொல்லிட்டேன்னா என்ன ஆகும்னா, நான் சொன்ன மாதிரி 0 to 5 ஆச்சா இங்கே இந்த கேஸில், இங்கே வந்து என்ன ஆகும்னா 5 to 10க்குள்ளே அந்த பவுண்ட்ரி மாறும். அதுதான் அதோட. புரியலைன்னா சொல்லுங்கள், நான் அகைன் டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் டீபக் பண்ணும்போது உங்களுக்கு அதோட இன்டென்ஷன் என்னன்னு புரியும். ஸோ இப்போ நம்ம இதை எழுதிட்டோம். லெட்ஸ் see in action. ஸோ இது வந்து ஒரு மெயின் ப்ரோக்ராம். இந்த மெயின் ப்ரோக்ராமில் நான் இதுதான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். 2 3 4 5 6 78 355 1 2 3 5 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் 4 கண்டுபிடிக்க போகிறேன். இதில் 4 வந்து இதில் தேர்ட் எலமெண்ட்டு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ டீபக்கர் வச்சுட்டேன், பிரேக் பாயிண்ட் வச்சுட்டேன். ரன் திஸ். ரன் ஆகிட்டு இருக்கு. பிரேக் பாயிண்ட் ஹிட் ஆயிடுச்சு இந்த இடத்துல. ஸோ நம்மளோட நம்பர்ஸ் நான் அங்கே அனுப்பிச்சது எல்லாமே வந்துருச்சு. டார்கெட் 4 வந்துருச்சு. நான் என்ன பண்ணுறேன்னா நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இதை பின் பண்ணுறேன். இதுதான் இந்த டூலில் உள்ள அட்வான்டேஜ். நீங்கள் வந்து லைவாக என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளோட இனிஷியல் பவுண்ட்ரி பாருங்கள், லெஃப்ட் 0, மிட் 2, ரைட்டு 7. இந்த மிட் 2 வந்து பழைய வேல்யூ, இது ரீஃப்ரெஷ் ஆகும். ஸோ
நம்மளோட லென்த்து 0 இல்லை, நான் லென்த் 8, ஸோ பேஸ் கேஸ்லேருந்து வெளில வந்துருச்சு. நம்ம லூப்புக்குள்ளே போகிறோம். 0லேருந்து 7 வரைக்கும் இது ரன் ஆகும் லூப், அதான் அதோட டார்கெட்டு. பட் ஆனால் அதுக்குள்ளேயே நம்ம மிட்டோட வேல்யூ மாற்றிடுவோம். இப்போ பாருங்கள், மிட்டு கால்குலேட் ஆகும். மிட்டு கால்குலேட் ஆகி 3ன்னு வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ 0க்கும் 7க்கும் 3 தான் மிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த மிட் ஆஃப் இது வந்து டார்கெட்டா 3 என்ன வரும்னா 0 1 2 3 5 டார்கெட் இல்லை. நம்மளோட டார்கெட் எதுனா 4. நான் அதையும் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ 3 கண்டுபிடிச்சிருக்கோம், பட் ஆக்சுவலாக நம்ம டார்கெட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ மிட்டு வந்து டார்கெட்டை விட பெருசாக இருக்கா அப்படின்னா ஆமாம். 0 1 2 3 5 வந்து டார்கெட்டோட பெருசு. அப்படின்னா என்ன ஆகும்னா, இப்போ இந்த பவுண்ட்ரி சுருக்கப்பட்டு ரைட்டில் வந்து இந்த இது 5 அசைன் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ ரைட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் நம்மளோட பவுண்ட்ரி ரொம்ப குறுகிருச்சு. மறுபடியும் மிட்டு கால்குலேட் பண்ணுவோம். 0க்கும் 2க்கும் என்ன மிட்டு அப்படின்னா 1. ஸோ இப்போ மறுபடியும் பாருங்கள், மிட்டு வந்து 1. ஸோ 0 1 3 வந்து, ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எலமெண்ட் வந்து 4. இப்போ 3 வந்து கிரேட்டர் தென் 4 இருக்குது, சாரி லெஸ் தென் 4 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மறுபடியும் மூவ் பண்ணிடுவோம், அதாவது லெஃப்ட் பாயிண்டரை. ஸோ லெஃப்ட் பாயிண்டர் வந்து இப்போ 2 ஆயிடுச்சு பாருங்க. இங்கே மறுபடியும் மிட்டு கால்குலேட் பண்ணுறோம். இப்போ பாருங்க என்ன ஆகும்னா, லெஃப்ட்டும் 2 ரைட்டும் 2, மிட்டும் 2 வரும். ஓகே, இப்போ நம்ம டார்கெட்டை தொட்டுருச்சு. ஸோ நம்ஸ் ஆஃப் மிட் வந்து மிட் என்னது 2. ஸோ இந்த 2 என்ன 0 1 2 4. ஸோ அதை ரீச் ஆயிடுச்சு பாருங்க, ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ நமக்கு வந்து இந்த நம்பர் இருக்குதுன்றது தெரிஞ்சிருச்சு. இதுவே நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா, இது இந்த லூப் ரன் ஆகி இந்த லாஸ்ட் லூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளில வந்துடும். அந்த இடத்துல நம்பரே இல்லை அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஒயில் லூப்பே உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இங்கே உள்ள ரிட்டர்ன் ஃபால்ஸுக்கு அது வெளில வந்து கொடுத்துரும், இங்கே நம்பர்ஸ் இல்லை, அந்த நம்பர் இல்லை, தேடுற நம்பர் இல்லைன்ட்டு. இதுதான் பைனரி சர்ச்சோட இட்ரேட்டிவ் சொல்யூஷன். ஸோ இதில் முக்கியமாக நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இது வந்து பிக் O ஆஃப் log n, space complexity, big O of n, sorry 1. அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா லாகிரதமிக்காக கட் ஆகும், லைக் பாதி பாதியாக வந்து கட் ஆகி அந்த இடத்த நம்ம ரீச் பண்ணுறோம். ஸோ அதுதான் அதோட பேசிக் இது. ஸோ இது வந்து பிக் O ஆஃப் என்னை விட பிக் O ஆஃப் log n வந்து ரொம்ப எஃபிஷியன்ட். ஸோ இது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி வரும், ப்ரூஃப் பண்ணுற மாதிரி வரும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டிங்கிறது என்னென்னா, நம்ம என்ன மாதிரி வேரியபிள்ஸ் இங்கே யூஸ் பண்ணுறோம், அது என்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அடிஷ்னலாக அப்படின்றது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து மேக்ஸிமம் கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் ஆர் பிக் ஆஃப் என்ன தான் இருக்கும், அன்லெஸ் நம்ம 2 லூப் ரன் பண்ணுறது இல்லை ஒரு ஸ்பெஷல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இதை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் எழுதுறது, அந்த மாதிரி நம்ம பண்ணால் தான் இது மாறுபடும். இல்லைனா அது பிக் ஆஃப் 1லே தான் இருக்கும். இதுதான் வந்து இட்ரேட்டிவ் சொல்யூஷன் ஆஃப் பைனரி சர்ச். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு reply to the comments. So let's see in another video. Thank you.